Hello everyone, welcome back to Archana's Kitchen and Fusion. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஈஸி ஃபிக்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். ஒரு தரமான ஃபிஷ் ஃப்ரையை வீட்டில் சூப்பராக பண்ணுறதுக்கான எல்லா டிப்ஸையும் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சூப்பரான மீன் வறுக்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன். யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வஞ்சர மீன் கிடைக்காது, அது ப்ரீவியஸ்லி ஃப்ரோசனாக தான் இருக்கும். ஸோ மீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். டிப் நம்பர் 1, எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறமா கடைசியாக தான் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா அங்கங்கே கட்டி தட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். டிப் நம்பர் 2, நம்ம ரெடி பண்ணுற மசாலா எப்போவுமே ரொம்ப ரன்னியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு திக் பேஸ்ட் மாதிரி இல்லாட்டி ஒரு செமி பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா மீனுக்கு மேலே அழகாக இந்த மசாலா கோட் ஆகும். ஆயிலில் போடும் போது பிரியாமையும் இருக்கும். டிப் நம்பர் 3, ரொம்ப முக்கியமான டிப், மேரினேஷன் டைம். அதாவது நம்ம இந்த போட்ட மசாலா ஃபிஷ்ஷுக்கு மேலே மினிமம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறுச்சுன்னா அந்த மசாலா அந்த மீனுக்குள்ளார நல்லா இறங்கியிருக்கும். கண்டிப்பாக மேரினேஷன் டைம் தேவை. எப்போவுமே ஃபிஷ்ஷை பொரிக்கும் போது ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. எப்போவுமே மீடியம் லோவில் வச்சு தான் குக் பண்ணணும். ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம போட்ட மசாலா நல்லா குக் ஆகி சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி போடக்கூடாது. ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த சைடுக்கு திருப்பி போடணும். இந்த மாதிரி ஒரு திக்கான ஃபிஷ் நீங்கள் எடுத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டோம்னா ஈவனாக குக் ஆகும். என்னோட ஃபைனல் டிப் என்னென்னா, ஃபிஷ் ஃப்ரையை ரொம்ப நேரம் மூடி போட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா மூடி போட்டு வச்சோம்னா அந்த சூட்டில் மறுபடியும் அந்த மசாலா எல்லாமே ஸ்டீமில் வேக ஆரம்பிச்சிடும். அதனால சுட வந்த உடனே சாப்பிட்டு முடிச்சிருங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இந்த டெக்னிக்ஸை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Archana. Take care.